எப்படி இருக்கணும் அப்படின்னா, பெருமாளை சேவிக்கும் பொழுது ஒரு நாள் காணவாராய் என் கண்ணினைகள் எண்ணுகளோ கழிக்கும் நாளை. பெருமாள் திருமேல என் வாயார எண்ணுகளோ வாழ்த்தும் நாளை. அந்த மாதிரி அவனை சேவிச்சு நாம் மகிழணும். அந்த ஆனந்த அனுபவம் பெற வேண்டும். ஆடியாடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்னு வாடிவானும் இவ்வாணுதலே. அந்த மாதிரி கூடி கூடி உத்தார்களிலிருந்து குத்தம் நிற்க நத்தங்கள் வரைந்து பாடி பாடியோர் பாடியிலிட்டு நரிப்படி இந்த மாதிரி எல்லாம் அனுபவிக்கணும். அதுதான் இங்க சொல்ற நிரந்தரம் நிர்விஷதா. எம்பெருமானே, தேவப்பெருமானே, உன்னை சேவித்து நான் அனுபவிக்கிற அந்த ஆனந்தம் இருக்கின்றதே என்னால சொல்ல முடியாது, என்னால வர்ணிக்கவே முடியாது. அதுதான் நிரந்தரம் நிர்விஷதா கண்டு சுகிக்கிற மே சுவாமி தேசிகன் எனக்கு அடியேனுக்கு வைகுண்டவாசே அப்பி அபிலாஷன. அந்த ஸ்ரீவைகுண்டம் எம்பெருமான எழுந்தருள் இருக்கின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய தாமம், திவ்ய தேசம். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு அச்சிந்தியாத்மா பக்தைர் பாகவதை சக என்கின்ற ரீதியிலே அந்த எம்பெருமான் பரமபதத்துல எழுந்தொழிருப்பான். பரமபதத்தை ரொம்ப ஆச்சரியமாக கூறத்தாழ்வான். வைகுண்டஸ்தவத்துல வர்ணிக்கிறார். அந்த மாதிரி அப்பேற்பட்ட பரமபதத்தை எல்லாரும் விரும்புறா. தத்விஷ்டோ பரமம் பதகும் சதா பஷ்யந்தி சூரயா. தத்விஷ்டோ பரமம் உத்கிருஷ்டமான உத்தமமான உன்னதமான ஸ்தானம். அதுக்குதான் திவ்யதாம். இந்த மாதிரி அந்த வைகுண்ட வாசம் கூட அடியேனுக்கு வேண்டாம். வைகுண்ட வாசே அபி, அபி சப்தத்தினால கூட. எனக்கு அபிலாஷை இல்லை. அபிலாஷன்னா இச்சை, ஆசை, விருப்பம் ந இல்லை எம்பெருமானே. அப்படி பார்க்கிறாரா பெருமாள். வைகுண்ட வாசத்துல கூட இவனை ஆசை இல்லைன்றது எங்கேந்து வருது இந்த வார்த்தை? உள்ளேந்து வருதா, வாயிலேந்து வெறும வருதான்னா உள்ளேந்து தான் வருது. சுவாமி தேசிகன் அதுக்காக பார்த்தார். எம்பெருமானுடைய மாயெல்லாம் அவருக்கு தெரியும். சத்தியம் சபே, எம்பெருமானே பொய் இல்லை, மெய். சத்தியம் சபே, நம்ப வேணும். சத்தியமாக அடியேன் சபதம் பண்ணுகிறேன், நீ நம்ப வேணும் என்று சுவாமி தேசிகன் ரொம்ப உறுதியாக, ரொம்ப திருடமாக இந்த மாதிரி சொல்றதுக்கு ஒரு தைரியம் போடும். எம்பெருமானிடத்துல எனக்கு வைகுண்டமானா எம்பெருமானே, இது சத்தியம். காரணம் என்னன்னா, எனக்கு ஒரு இடம் இருக்கு, இந்த இடத்துல நான் இருந்தா போறோம், இந்த க்ஷேத்திரத்துல நான் இருந்தா போறோம். அதுதான் இங்க பிரார்த்தனை பண்ற. சத்தியம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா என்பதாக. இப்ப என்னாச்சு, காஞ்சி வாசத்தை விரும்புறாரா இல்ல காஞ்சியில இருக்கிற எம்பெருமான விரும்புறார்? எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபட்டவர் சுவாமி தேசிகன். அப்படி இருக்க அந்த எம்பெருமானுடைய அழகான, திவ்யமான, அற்புதமான, ஆனந்தமயமான, அமிர்தபோக்கியமான அந்த திருமேனியை, திவ்யமங்கள விக்கிரகத்தை கண்டுகளித்து சுவாமி தேசிகன் அனுபவிக்கிற அந்த ஆனந்த அனுபவம் இருக்கிறதே, அது வர்ணிக்கவே முடியாது. ஆக நான் பொய் சொல்ல, நான் மெய்தான் சொல்றேன்றது சபதம் பண்ற. இப்படி அந்த சிந்தைக்கு கூட அப்பால் பட்டது, சிந்தைக்கு கூட விஷயமாக எது ஆகாதோ, ஆகாமல் இருக்கிற தேவரீருடைய திருமேனியின் அழகை அடியேன் கண்களாலே சேவித்து ஆனந்தமில்லை, மகானந்தம்.